அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 28ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 14ஆம் தேதி, சனிக்கிழமை. திருதியை திதி 9:54 வரை, அதற்கு மேல் சதுர்த்தி திதி. பூச நட்சத்திரம் 6:35, அதற்கு மேல் ஆயிலி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகுகாலம் காலையில் 9லேருந்து 10 வரை, யமகண்டம் 1லிருந்து 3 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45, 10:45லேருந்து 11:45, சாயங்காலம் 3:15லேருந்து 4:30 வரை. அப்போது இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், போடக்கூடிய சட்டனோட கலர் ப்ளூ, பிளாக்கு, பர்பிள் கலர். தவிர்க்க வேண்டியது வெள்ளை நிறம், வெள்ளை கலர் சட்டு போட வேண்டியதை தவிர்த்து விடுங்கள். சாப்பிடக்கூடியது முள்ளங்கி, புதினா போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், அவங்க தாயாரை இளவயதிலேயே, இளமை காலத்திலேயே இழக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இவருக்கு உண்டாகும். அதற்கு ஆளாகுவார். அது ஒரு அபாக்கியசாலி என்றே எடுத்துக்கொள்ளலாம். மனைவியோடு கருத்தொருமித்து போகாதவராகவும், வீடு, நிலம், வாகன யோகம் அற்றவராகவும், புத்திரிகள் அதிகம் உடையவராகவும், அவர்களால் பூரிப்பும் புகழும் பெறுபவராகவும், பண்பும் பாசமும் பரிவும் உடையவராகவும், காமவேட்கை உடையவராகவும், மாதரால் அதாவது பிற பெண்களால் அவமானப்படக்கூடியவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அதை பார்க்கும் முன்பு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இது கீழ் மக்களோட ஒரு நட்பு, கெட்ட காரியங்களில் மனதை செலுத்துதல், பணவிரவியம், பண விரயம், மனைவி மக்களால் கவலை, வீண் அலைச்சல், நோய் தொல்லை, பயம் முதலியவை ஏற்படலாம். ஆனாலும் நண்பர்கள், உறவினர்களின் உதவியாலும் ஆதரவாலும் மனதில் ஒருவித நிம்மதி கிடைத்துவிடும். அடுத்து ரிஷபராசி. மேலதிகாரிகள் உதவி புரிபவர்களாகவும், பதவி உயர்வுக்கு ஆதரவு தருபவர்களாகவும், சிபாரிசு செய்பவர்களாகவும் காணப்படுவார்கள். எதிர்பாராத வகையில் தாயார் அல்லது மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடும். சொந்தமாக கூட சொத்துக்கள் வாங்கலாம். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். அடுத்து மிதுன ராசி. பெரியோர்களின் சந்திப்பும் அவர்களின் நன்மதிப்பை பெறுவதும் நடக்கும். அரசாங்க ஆதரவு கூட கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்களில் சிறிது லாபம் கிடைக்கும். குடும்பத்தினர் பற்றிய கவலை இருக்காது. பெற்றோர் ஆரோக்கியமாக இருப்பார்கள். மனைவி மக்கள் உதவி புரிபவர்களாக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. குடும்பத்தினரை எச்சரிக்கையுடன் கவனித்து வர வேண்டும். சிறிதும் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது. அதாவது சின்ன ஒரு ஜுரம் இது வந்தால் கூட உடனே டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸாக போய்விடும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூற முடியாது. சிறிது தனலாபமும் கிடைக்கும். செய்தொழிலில் முன்னேற்றம் அல்லது மாற்றம் உண்டாகும். மேலதிகாரிகள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சிம்மராசி. செய்தொழிலில் நிறைய இடையூறுகள் உண்டாகும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் பிரச்சனை உருவாகும். வீணலைச்சல், கவலை, பயம், பொருள் இழப்பு, நண்பரால் தொல்லை, குடும்பத்தினரிடம் மனத்தாங்கல் ஆகியவற்றை எதிர்பார்த்தே ஆக வேண்டும். ஆனாலும் மனைவியால் மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்து கன்னிராசி. குடும்பத்தில் உடல்நிலை பற்றிய கவலை இருந்து வரும்.
ஆனாலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் வரப்போகும் ஆபத்துகளை தவிர்த்து விடலாம். குடும்பத்தில் வருத்தமும் மகிழ்ச்சியும் கலந்தே நடைபெறும். கணவன் மனைவி உறவு ஓரளவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. எடுக்கும் முயற்சிகளில் முதலில் தோல்வியே ஏற்படும். அடுத்து துளாராசி. புதுமனை புகுவதும் புத்தாடை வாங்குவதும் மனமகிழ்ச்சியானவற்றை செய்வதுமாக அந்த சம்பவங்கள் எல்லாம் நல்ல சம்பவங்களாகவே இன்று நிகழ்கின்றன. குடும்பத்தினர் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். செய்தொழிலில் வெற்றியை முன்னேற்றம் கிடைக்கின்றது. நோய்கள் அகல்கின்றது. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. அடுத்து விருச்சிக ராசி. கடன் தொல்லைகள் ஆ கவலையை அளிக்கின்றது. வழக்குகள் எதிரான தீர்ப்புகளை கொண்டு வரும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்திலேயே முடிகின்றது. குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் நிகழ்ந்தாலும் ஒன்றிரண்டு வருந்தத்தக்க நிகழ்வுகளும் நிகழக்கூடும். அடுத்து தனுசு ராசி. கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் உண்டாவதாக மனதில் ஒரு மலைப்பு. பட் இவ்வளவு பயம் தேவையில்லை. சனிக்கிழமை தோறும் சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வர துன்பங்கள் விலகிவிடும். மனச்சோர்வுக்கு இடம் தர வேண்டாம். கணவன் மனைவி உறவு இன்பமாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. விரோதிகள் அழிவார்கள். உறவினர்கள் உதவ முன்வருகின்றார்கள். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றுகின்றது. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியையே அளிக்கின்றன. செய்தொழிலில் நல்ல ஆதாயத்தை தருகிறது. மனைவி நல்ல சப்போர்ட்டிவாகவே ஆறுதலாகவே இருக்கின்றார்கள். கவலைகள் அகன்று ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மேற்படிப்புக்கு வசதி உண்டாகின்றது. கணவன் மனைவி உறவில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அடுத்து கும்பராசி. துன்பங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிக்கின்றன. வீடு மனை முதலியவை வாங்கலாம். செய்தொழிலில் மாற்றம் ஏற்படலாம் அல்லது மேற்பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. சிலருக்கு எதிர்பாராத வகையில் பொருள் வரத்தும் சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கும். அடுத்து மீனராசி. உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படலாம். பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறது. பிரயாணங்கள் அவ்வளவு நல்ல பலனை தராது. குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.